ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்டிபிசி ரயில்வே எக்ஸாமில் என்ன தான் மாதக்கணக்காக உட்காந்து படித்தாலும் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ரொம்ப பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க, எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னுடைய எக்ஸாக்ட் ஃப்ரேம் ஒர்க் 8 நல்லா கம்ப்ளீட்டாக 80% ஆஃப் த மார்க் எடுத்து என்டிபிசி எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது. அதில் நான் 8வதாக சொல்ல போகிற விஷயம், அதாவது 8வது நாள் நான் பண்ண போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கைண்ட்லி வாட்ச் திஸ் கம்ப்ளீட் வீடியோ. டோன்ட் ஸ்கிப் தட் எனி பார்ட் ஆஃப் த வீடியோ. ஆல்ரைட், டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட் ஸ்டார்ட் த செக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸை ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். அப்புறம் ஒவ்வொரு டாபிக்ஸ்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஓவர்வியூ ஆன் ஃபோக்கஸ் ஏரியா. இன்றைக்கி பார்க்க போகிற ஃபோக்கஸ் ஏரியாவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகேவுடைய சப் டாபிக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமான சப் டாபிக்ஸ் மேஜராக பார்க்க போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோடைய சப் டாபிக்ஸ் அண்ட் சோர்சஸ், வேர் டு ஸ்டடி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எங்கேருந்து படிக்கலாம், என்ன சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு சோர்ஸஸ் சொல்வேன். நெக்ஸ்ட்டு டாப் ரெஃபரன்ஸ் புக்கு அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ ஆப்ஸு உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய கண்டென்ட் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இப்போ நான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன் எக்ஸாமுடைய நிறைய கேட்கப்பட்ட கொஷின்ஸ், எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் இருந்து சப் டாபிக்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் இன் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எங்கே நடந்தது, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எங்கே நடந்தது, கலிங்கா வார், கலிங்கா போர் எந்த இயரில் நடந்தது, எதுக்காக நடந்தது, அதோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்பாங்க. செகண்ட், இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பீரியட், அந்த டைம் பீரியடில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1887 மெட்ராஸில் யார் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்ததுன்னு கேட்பாங்க. பத்ருதீன் தயாப்ஜி தான் இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ். அது மாதிரி கல்கட்டாவில் யார், டெல்லியில் யார், அது மாதிரி ஐஎன்சியோடைய நேஷனல் காங்கிரஸ் பீரியடில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்களுக்கு. 1914 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன இயர், 1980 வேர்ல்டு வார் எண்ட் ஆன இயர், அப்புறம் 1945 வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆச்சு, 1947 என்ன நடந்தது, இந்தியா பாகிஸ்தானும் செப்பரேட் ஆன இயர், இது மாதிரியான மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் இன் தி வேர்ல்டு, இது என்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இது வந்து இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் இன் வேர்ல்டு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேர்ல்டில் என்னென்ன முக்கியமான வார் நடந்தது, வேர்ல்டு வார் 1 நடந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த கண்ட்ரியில் நடந்தது, எந்த டைம் பீரியட், அதாவது எந்த இயரில் நடந்ததுன்னு கேட்பாங்க. வேர்ல்டு வார் 1 எப்போ நடந்தது, 1914 நடந்தது. 1918 கம்ப்ளீட் ஆச்சு, வேர்ல்டு வார் 1 எண்ட் ஆயிடுச்சு. இப்போது இண்டோ பாகிஸ்தான் வார் 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷனால இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது 1947. இது மாதிரியான முக்கியமான பேட்டில்ஸ் இந்த வேர்ல்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட், நியூஸ் பேப்பர் அண்ட் தேர் ஃபவுண்டர்ஸ். லிஸ்ட் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட்ஸ். பாரத் ரத்னா அவார்ட்ஸ் வேரியஸ் ஃபீல்டு, இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, பர்டிகுலராக ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சிவி ராமன், டாக்டர் சிவி ராமன் வந்து ஃபிசிக்ஸில் வாங்கியிருக்காரு 1954. மதர் தெரேசாவுக்கு கிடைச்சிருக்கு, அப்துல் கலாம் சாருக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ்க்கு கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்காத கொஷின்ஸே கிடையாது. ஏன்னா பிரம்மோ சமாஜோடைய ஃபவுண்டர் யார், ராஜா ராம் மோகன் ராய். ஆரிய சமாஜோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது மாதிரி முக்கியமான சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. லோவர் கேஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லீடர் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இன் 1857, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட், நிக் நேம் அண்ட் ஃபேமஸ் இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டி. இப்போது ஃபாதர் ஆஃப் த நேஷன் கேட்டால் என்ன, எல்லாருக்குமே தெரியும், காந்திஜின்னு சொல்வீங்க. இதுவே நேதாஜி கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜினா சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜினா ராஜகோபால் ஆச்சாரின்னு தெரியும். இதுவே பயோலி எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்டால் தெரியுமா, பயோலி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறது பிடி உஷா இருக்காங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பிடி உஷா, அவங்களுடைய நிக் நேமை சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் நிக் நேம்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் மேஜராக பார்த்துக்கோங்க, இது ஒன்ஸ் படித்தாவே நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ரிலீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் என்னென்ன ரிலீஜியன்ஸோடைய ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க. இப்போ அவ்வளோவா கேட்குறதில்ல, பட் இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட். புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துசம், சிக்கிசமுடைய ரிலீஜியஸை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜியாகிரஃபி பார்க்கலாம். ஜியாகிரஃபியோடைய சப் டாபிக்ஸ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா.
உலக பாரம்பரிய தலம் அதாவது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியாவில் முக்கியமான பிளேசஸ்லாம் என்ன? ஆக்ரா ஃபோர்ட், தாஜ்மஹால் இதெல்லாம் எங்கே இருக்குது? சன்கோனா டெம்பிள் ஒடிஷாவில் இருக்குது இல்லையா? மகாபலிபுரம் தமிழ்நாடு. எந்த இயரில் வந்து யுனெஸ்கோ டிக்ளரேஷன்ஸ் பண்ணாங்க? இது எதனால் இம்பார்ட்டன்ஸ்? இது வந்து எதுக்கு பாரம்பரியம் தலமாக வச்சுருக்காங்க? அது மாதிரி ஸ்பெஷல் பிளேசஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஃபேமஸ் டெம்பிள். முக்கியமான ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. கேதார்நாத் டெம்பிள், பத்ரிநாத் டெம்பிள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உத்தர் உத்தரகாண்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடராஜர் டெம்பிள், அதுக்கப்புறம் அண்ணாமலையார் டெம்பிள், காஞ்சிபுரம் மீனாட்சி அம்மன் டெம்பிள், இது மாதிரியான ஃபேமஸான டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ நான் முக்கியமாக இதில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, என்னுடைய கைண்ட்லி ரிக்வெஸ்ட், எந்த ஒரு டாபிக்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஈஸி டு அட்வான்ஸ் லெவல் படிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸில் தான் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸ் வருது. இது படிக்கும்போது கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ், கரானாஸ், ஃபேமஸ் டான்ஸர், எந்த இயரில் என்ன அவார்டு வாங்கினாங்க, இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி படிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு 7 to 8 கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி, ஏஎல்பி, லோகோ பைலட், டெக்னீஷியன்ஸ், என்டிபிசிலே 2 கேட்டகரி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ கான்ஸ்டபிள், ஆர்ஆர்பி குரூப் டி, பேராமெடிக்கல், இவ்வளோ எக்ஸாம் வந்து ரயில்வேல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து சேம் பேட்டர்ன் அண்ட் சேம் டாபிக், சேம் சிலபஸ் தான். ஆனால் எக்ஸாமுடைய லெவல் மட்டும்தான் மாறும். இப்போ குரூப் டிக்கும் கான்ஸ்டபிளுக்கும் ஈஸியான லெவல்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அதாவது ஈஸி டு மாடரேட் லெவலில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஏஎல்பி, லோகோ பைலட் எழுதுறீங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ எப்போ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணாலுமே ஈஸி டு ஹார்ட் லெவல் படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஈஸி லெவல் படிச்சுட்டீங்க அப்படின்னாவே அவ்வளோதான் தெரியும். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், நிறைய எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ஏதோ ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நிறைய பேருடைய மைண்ட் செட் வந்து மேத்ஸ் ரீசனிங் பார்த்துட்டாவே போதும் நம்ம கிளியர் பண்ணிடலான்ட்டு. ஓகே, அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ 30னா 30 out of 30, ரீசனிங்கில் 30 out of 30 எடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம். பட் அதில் நம்மளுக்கு மார்க் கம்மியாக ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சயின்ஸுக்கு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20-30 கொஷின்ஸ் ஆச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் உள்ளே வந்து படிங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டைகர்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதோடைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் இன் இந்தியா. காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? முதுமலை நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? அப்புறம் சுந்தர்வன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கிண்டி நேஷனல் பார்க் சென்னையில் இருக்குது. இது மாதிரியான முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மேஜர் டேம்ஸ் இன் இந்தியா. முக்கியமான டேம்ஸ் ஹீராகுட் டேம் ஒடிஷாவில் இருக்குது, முல்லை பெரியார் டேம் கேரளாவில் இருக்குது, மேட்டூர் டேம் தமிழ்நாடு. இது மாதிரியான டேம்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா. சி போர்ட்ஸ், அப்புறம் ஏர்போர்ட்ஸ், அப்புறம் வாட்டர்வேஸ், அப்புறம் ரயில்வேஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் ரயில்வேஸ் இன் இந்தியா. இது மாதிரியான டாபிக்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். இது 4 டாப்பிக்குமே ஒரு 2 ஹவர்ஸில் நம்மளால் கவர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தானே. அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அண்ட் தேர் லொகேஷன்ஸ். கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அப்புறம் சன்கோனா டெம்பிள் எங்கே இருக்குது? இது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒடிஷாவில் இருக்குது. இது மாதிரியான தெரியாத ஊரில் இருக்க பிளேசஸ்லாம் ஒன் டைம் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், புரட்சி, லிஸ்ட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன்ஸ், இந்தியாவுடைய கிரீன் ரெவல்யூஷன்ஸோடைய ஃபாதர் யாருன்னு கேட்டால் சுவாமிநாதன் சார். அவர் வந்து இந்தியா. அதுவே வேர்ல்டில் கேட்டால் நார்மன் போர்லாக். வேர்ல்டு கிரீன் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் நார்மன் போர்லாக் தான் வேர்ல்டுலே கிரீன் ரெவல்யூஷன்ஸாக கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, எந்த இயரில் கொண்டு வந்திருக்காங்க இந்த புரட்சியில்? இப்போ சில்வர் ரெவல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்திரா காந்தி தான் சில்வர் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. சில்வர் ரெவல்யூஷன்ஸில் என்ன மெயின் தீம் அண்ட் பர்பஸ் அப்படின்னா முட்டை. இப்போ முட்டை வந்துட்டு நிறைய புரதச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ அது வந்து பணக்காரனும் சாப்பிட்றோம், ஏழையும் சாப்பிட்றோம். ஆனால் முட்டையோடைய விலை என்ன? 6 ரூபா 7 ரூபா தானே. ஈஸியாக நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் புரட்சி நடந்திருக்கு. தக்காளிக்கு, சிக்கனுக்கு, மீட்க்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு, உரம், ஃபெர்டிலைசருக்கு, இது மாதிரியான புரட்சி நிறையாவே நடந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட்லி ஒரு 17-15 தான் இருக்கும். இது ஈஸியாக படிச்சிடலாம், ரொம்பவே ஈஸி இது. நெக்ஸ்ட் ட்ரைபல் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க பழங்குடி மக்கள்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, இது எல்லாமே பார்த்துக்கோ. நீலகிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய படகாஸ்ன்ற கம்யூனிட்டி ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இன் இந்தியா அண்ட் இம்பார்ட்டன்ட் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா, பறவைகள் சரணாலயம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஒன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேஜர் மவுண்டெயின் ரேஞ்சஸ் ஆஃப் த வேர்ல்டு.
இம்பார்ட்டன்ட் பாசஸ் இன் த இந்தியா, அதாவது காரோகிராம் பாசஸ் எங்கே இருக்குது, ரான்ஸ்டன் பாசஸ் எங்கே இருக்குது, இது மாதிரி இம்பார்ட்டன்ட் பாசஸ் பார்த்துக்கோங்க. க்ராப்பிங் செக்ஷன்ஸ் இன் இந்தியா, ஒரு இந்த க்ராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியாவில் வந்து ரேபி கிராப் எங்கே இருக்குது, ரேபியில் என்னென்னலாம் இருக்குது, வீட்டு, மைஸு, இது மாதிரியான எந்த சீசனில் எது மாதிரியான கிராப்ஸ்லாம் விளையுது அது பார்த்துக்கோங்க. ஃபேக்ட்ஸ் அபவுட் சோலார் சிஸ்டம்ஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், அதோடைய ஃபேக்ட்ஸ் என்ன அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நேஷ்னல் எம்பல்ஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ், இப்போது இந்தியாவுடைய எம்பளம் என்னன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியும் அசோகா அண்ட் டைகர்னு. அதுவே மற்ற இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸோடைய நேஷ்னல் எம்ப்ளம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்லா கண்ட்ரீஸோடைய நேஷ்னல் எம்ப்ளம் ஒன்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியோடைய ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அண்ட் ஷெடியூல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஷெடியூல்ஸ் இது எல்லாமே நான் பார்க்கலாம். ஓகேங்களா, சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோடைய சிஸ்டம்ஸில் என்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கமிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிராஃப்டிங் கமிட்டி யார் அப்படின்னு கேட்டால் அம்பேத்கர் சார்னு நிறைய பேருக்கு தெரியும். இதுவே ஹவுஸ் கமிட்டி யார், லாங்குவேஜ் கமிட்டி யார், இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அப்புறம் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ், இது ஈஸி தான், 1 to 12 ஷெடியூல்ஸ் தான் இருக்குது, ஈஸியாகவே நம்ம படிச்சிடலாம், ரிவிஷன்ஸும் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிடியூஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதையும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார், இன்னி வரைக்கும் யார் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இந்தியா, இதெல்லாம் ஒன்ஸ் சும்மா நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்ஸில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது 3 டாபிக்ஸ் தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐ யூனிட் நம்ம ஸ்கூலிங்லேயே படிச்சிருப்போம் நிறைய. இது பேசிக் யூனிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, லென்த்னா என்ன மீட்டர், அதோடைய சிம்பிள் எம், டைம்னா செகண்டு, அதோடைய சிம்பிள் எஸ்ன்னு கேட்குறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக ஆயிடுச்சு இல்லையா, ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எஸ்ஐ யூனிட் சிம்பிள், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி, அதோடைய டைமென்ஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஆங்குலர் வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டால் தெரியுமா, ரேடன் பெர் செகண்ட், அதோடைய டைமென்ஷன் என்ன, T⁻⁻1. இது மாதிரியான டிஃப்ரென்ஸாக கேட்குறாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன்ஸ், இது மாதிரியான டைமென்ஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரியான பேசிக்ஸ் வந்து இப்போ அதாவது சின்ன சின்ன பேசிக்ஸ் கேட்காம கொஞ்சம் மாடரேட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்பவே பார்த்துக்கோங்க. 1 மீட்டர்னா எவ்வளோ, 3.28 ஃபீட்டு. அட்டாமிக் மாஸோடைய யூனிட் என்ன, பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் கன்வென்ஷன்ஸ், 1 மைக்ரோமீட்டர் எவ்வளோ, நேனோமீட்டர் எவ்வளோ, பிகோமீட்டர்னா எவ்வளோ, இது மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வென்டர், முக்கியமான இன்வென்டர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ரயில்வே இன்ஜின் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஸ்டீஃபன்ஸ். இன்வென்டர் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்டீஃபன்சன் தெரியும். இதுவே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாரை கேட்பாங்க. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார், ரான்ஸ்டன். இது மாதிரியான இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலிங்லேயே பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்கோடைய இன்வென்டர் யாருன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க் ஜுக்பெர்க் இல்லையா. அது மாதிரி கூகுளோடைய இன்வென்டர் யார், லாரி பேஜ். மைக்ரோசாஃப்டோடைய இன்வென்டர் யார், பில் கேட்ஸ். இது மாதிரியான படிக்கும், இது மாதிரிலாம் படிங்க, படித்தாலும் ரொம்பவே மைண்டில் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், மேஜர் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறாங்க. நான் ஏன் இந்த 3 மட்டும் கொண்டு வந்திருக்கேன்னா, இது 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் ஆர் 2 கொஷின்ஸ் மாட்டும், படிக்கவும் ஈஸியாகவும் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரேடாரோடைய முக்கியமான பர்பஸ் அண்ட் யூசஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தெர்மோமீட்டர் எடுத்துக்கோங்க, அதோட யூசஸ் என்ன, மெஷரிங் ஏ டெம்பரேச்சர். அப்புறம் வாட் மீட்டரோடைய யூசஸ் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பவரை மெஷர் பண்ணுறது. இது மாதிரியான சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கெமிஸ்ட்ரி, காமன் நேம் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இனி வரைக்கும். காமன் நேம், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் ஃபார்முலாஸ் இப்போ அட்வான்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோ, குளோரோஃபார்ம் இருக்கு இல்லையா, அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் கேட்டால் ட்ரைக்ளோரோ மீத்தேன் தெரியும். அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, CHCl3, அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா. லாஃபிங் கேஸ், இப்போ நம்ம லாஃபிங் கேஸ் இருக்கு இல்லையா, அதோடைய கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன, நைட்ரஸ் ஆக்சைடு. அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன, N2O. இது மாதிரியான
கொஞ்சம் மாடரேட்டாக இதெல்லாம் படித்தாவே ஈஸியாக தான் இருக்கும். காமன் நேம் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இது ரிவிஷன்ஸ் லாஸ்ட் மினிட் இதெல்லாம் மறந்துட்டு போயிடும். எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போது இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆப்ஷன்ஸை பார்த்து குழம்பிடுவீங்க. அதனால் இதெல்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் கேட்குறாங்க. ஆசிட் ப்ரெசன்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரஞ்ச், லெமன், ஃபிக்லலாம் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஆப்பிளில் என்ன ஆசிட் இருக்குது, வெஜிடபிள்ஸில் ஆனியனில் என்ன ஆசிட் இருக்குது, இது மாதிரியான ஆசிட் ப்ரெசன்ட் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் தேர் கமர்ஷியல் யூசஸ்க்கு என்னென்னலாம் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது லிக்விட் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. அந்த எலமெண்ட்டோடைய யூசஸ் என்ன அப்படின்னா ராக்கெட் ஃபியூலை ஃபில் பண்ணுறது. இப்போது புரிகிற மாதிரி சொன்னால் காப்பர் இருக்குல்ல, காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் ஒயர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதாவது கமர்ஷியல் யூசஸ்க்கெல்லாம் மெட்டல் அண்ட் நான் மெட்டலோடைய காம்பவுண்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் பர்பஸ்க்காக கேட்குறாங்க. ஓகேங்களா கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பயாலஜி பார்க்கலாம். பயாலஜியில் விட்டமின் சோர்ஸ் அண்ட் டிஃபிஷியன்சியில் விட்டமின் ஏயோடைய கெமிக்கல் நேம், டிஃபிஷியன்சி, அதோடைய சோர்சஸ். விட்டமின் ஏனா ரெட்டினால், நைட் பிளைண்ட்னஸ் தெரியும். அதை குணப்படுத்தணும். அதுக்கான சோர்ஸ் என்னென்னா நிறைய பால், எக், சீஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டாவே ஓகே க்யூர் ஆகும். விட்டமின் பி என்ன, ஃபாலிக் ஆசிட். அதே மாதிரி விட்டமின் B1, B2, B5, B6, B12 என்ன இருக்குது, இது மாதிரியான விட்டமின் சோர்ஸஸ் எல்லாம் படிங்க. ரொம்ப சின்ன டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. மேஜர் சின்ன டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் அண்ட் மினரல் டிஃபிஷியன்சி. ப்ரோட்டீன் குறைபாடு இருந்தால் என்ன நோய் வரும், கால்சியம். இப்போ கால்சியம் குறைபாடு இருந்தால் என்ன வரும், ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமெலாஷியான்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸ் பேர். போன்ஸ் எல்லாம் நம்ம எலும்புங்கள்லாம் ரொம்பவே வீக் ஆகிடும். சும்மா தடுக்கி விழுந்தாவே நம்ம போன்ஸ் எல்லாம் உடைஞ்சிரும். அது மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கும். அயன், அயோடின், பொட்டாசியம்ஸ், இது எல்லாமே ப்ரோட்டீன் அண்ட் மினரல் டிஃபிஷியன்சியில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. பிரெயினோடைய வெயிட் என்ன, 1300 to 1400 கிராம்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிளட்டோடைய பிஹெச் என்ன, யூரினோடைய பிஹெச் லெவல் எவ்வளோ, இது எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பிளட் குரூப்ஸ் வந்து யாரை ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா, காரல் அண்ட் ஸ்ட்ரெய்னர், இவங்கெல்லாம் டிஸ்கவர். இது மாதிரி முக்கியமான ஹியூமன் பாடியோடைய ஃபேக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. காமன் ஹியூமன் டிசீஸ் அண்ட் அஃபெக்டட் பாடி. அப்புறம் நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் வேரியஸ் பிரான்ச்சஸ். ஆந்த்ரோபாலஜி எதுக்காக படிக்கிறாங்க, ஸ்டடி ஆஃப் ஹியூமன். டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம ஸ்கின்னை பற்றி படிக்கிறது. இம்யூனாலஜி இம்யூன் சிஸ்டம் பற்றி படிக்கிறது. அது மாதிரி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். சயின்டிஃபிக் நேம் அண்ட் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரீஸ், கிரெயின்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ், அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். அதாவது இப்போது சயின்டிஃபிக் நேம், ரைஸோடைய சயின்டிஃபிக் நேம்னு கேட்டால் ஒரேசா சேட்டிவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே பொட்டேட்டோடைய சயின்டிஃபிக் நேம் கேட்பாங்க, சொலானம் டியூபரிசம், ஆனியன், குக்கும்பர். இது மாதிரி அனிமல்ஸ்லையும் கேட்பாங்க. டாங்கி என்ன, டாங்கியோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, ஜீப்ரா, ஹார்ஸு. இது மாதிரி நீங்களாம் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் எல்லாமே ரைமிங்காக இருக்கும். இப்போ டாங்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்வஸ் ஆனஸ், ஜீப்ரான்னு கேட்டால் ஈக்வஸ் காஜஸ், ஹார்ஸ்ன்னு கேட்டால் ஈக்வஸ் கேபுலஸ். இது மாதிரியான அப்படியே ரைமிங்காக எல்லாமே படிக்கும்போது ரைமிங்காக இருக்கும். நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பைலம் இன் அனிமல் கிங்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைலம் இன் அனிமல் கிங்டமில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 டாப்பிக்குமே பயாலஜிலேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ப்ரோட்டோசோவா, ப்ரோரோஃபைல், ஆந்த்ரோபோடா, இது மாதிரியான அனிமல் கிங்டம்லேருந்து கேட்குறாங்க. பைலம்ஸ் இன் பிளான்ட் கிங்டம் அப்படின்னா ஆன்ஜோஸ்போமில் இருக்க அந்த ஷர்ப்ஸு இது எல்லாமே கேட்குறாங்க. அண்டு கைனோஸ்வோம்ஸ் இது மாதிரி எல்லாமே கேட்குறாங்க பிளான்ட் கிங்டமில். நெக்ஸ்ட் ஒன் மிஸ்லேனியஸில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நிறைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்குது இல்லையா. மிஸ்லேனியஸில் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தரில் வந்துட்டு ஜங்கிள் புக் யார் எழுதுனா, ருட்யார்ட் கிப்ளிங். ஸ்ட்ரகிள் ஆஃப் மை லைஃப், நெல்சன் மண்டேலா. விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புக்கு யார் எழுதுனது. இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சூப்பர்லேட்டிவ் இன் இந்தியாவில் லார்ஜஸ்ட் பீக் எது, லார்ஜஸ்ட் டனல் ரயில்வே, ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எது, லார்ஜஸ்ட் டேம் எதுன்னு இது மாதிரி கேட்பாங்க. இதுவே வேர்ல்டில் கேட்டாங்கன்னா டாலஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். துபாயில் இருக்க புர்ஜ் கலிஃபா. இது மாதிரியான டாலஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் எது, ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்டு எது, மவுண்டன் வேர்ல்டுலையும் கேட்பாங்க, இந்தியாவிலும் கேட்டுட்ருக்காங்க. சூப்பர்லேட்டிவ் இன் தி யூனிவர்ஸ், ஃபெஸ்டிவல் அண்ட் டான்சஸ், எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிவர்ஸ் அண்ட் தேர் ஆரிஜின்ஸ், ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் மேல், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் ஃபீமேல், இதுவும் கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் அண்ட் தேர் ஃபீல்டு, முக்கியமான இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கேபிட்டல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. கண்ட்ரி, கரன்சி, அஃபிஷியல் லாங்குவேஜ். இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தி வேர்ல்ட் அண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் தேர் நேஷனல் கேம்ஸ். நோபல் பிரைஸ் அண்ட் லெக்சர்ஸ் இன் இந்தியா. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் கேட்குறாங்க. முக்கியமான நாள், அதோடைய தீம் என்னன்னு, கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷனல் ட்ராஃபீஸ்.
ஒலிம்பிக்கில் என்ன நடந்தது, என்னென்ன ஃபீல்டில் என்னென்னலாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ட்ராஃபிஸ் வாங்கியிருக்காங்க, இது மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் மேஜர் ஒன் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் கட்டாயம் படிங்க. அண்ட் தென் பட்ஜெட் அண்ட் ஜிஐ டேக் அண்ட் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே வந்து முடிச்சாச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங், முக்கியமான சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸு, G20 சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸு, SCO, இது மாதிரி முக்கியமான சமிட்ஸ் பாருங்கள். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அஃபேர்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் கட்டாயம் படிங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து முக்கியமான மேஜர் டோர்னமெண்ட்ஸ், கப்ஸு, ட்ராஃபீஸ், முக்கியமான ஸ்டேடியம் அண்ட் பர்சனாலிட்டிஸ் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம், மிலிட்ரி எக்ஸசைஸ், அண்ட் தென் நேஷ்னல் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் அண்ட் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், யாரெல்லாம் ரிசைன் பண்ணாங்க, யார் புதுசாக வந்தாங்க, அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ், இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ அண்ட் டே அண்ட் தீமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் ராம்சர் சைட்ஸ் அண்ட் யுனெஸ்கோ சைட்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, முக்கியமான பாரம்பரியமான தலங்கள் மேஜராக படிங்க. அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மிஷன்ஸு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டைம் இதெல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணிங்க. இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் ரீகால் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கட்டாயம் படிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டு, முக்கியமான சோர்ஸ் எல்லாம் கொண்டு வருகன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, லூசன்டோடைய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஹரிஹந்த். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 10th ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஃப்ரீ சோர்ஸ் என்ன, எங்கேருந்து படிக்கலாம், என்னால் கம்ப்ளீட்டாக பெய்ட் கோர்ஸ் வாங்கி படிக்க முடியாதுன்றவங்க ஃப்ரீ சோர்ஸ் யூடியூப்லேயே கிடைக்குது. மெட்டீரியலும் நல்லாவே இருக்குது, ஃப்ரீ தான் இது. இண்டோலோகஸோடைய யூடியூப் சேனல்லே இருக்குது. இண்டோலோகஸ் ஹிந்தி சேனல் தான் இது எல்லாமே. இண்டோலோகஸ், பர்ச்சம் கிளாஸஸ் அண்ட் ரவி அதித்தி. ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டு 6 to 8 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா, ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸும் 1EQ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டெலகிராம் சேனல்லையும் இருக்குது. இப்போ ஆப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 6 to 8 மந்த்து தான். அப்புறம் பிரம்மசாஸ்திராவுடைய ஒன்லைனர் மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே, இது யூஸ்ஃபுல். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். YCT அண்ட் பினாக்கல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன். மார்க் டெஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து கட்டாயமாக போடணும். ஹாலிபோர்ட் அது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்கும். நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கே பெட்டர் தான். டெக்ஸ்ட் புக்கில் எல்லா லெவலுமே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே தான் மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ரயில்வே எக்ஸாமுடைய பிக் அட்வான்டேஜ் என்னென்னா இது 2 தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் சொல்கிறேன், ஏன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கும் போது நிறைய கொஷின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணி படிங்க. நீங்கள் எல்லா ரயில்வே ஆஸ்பிரன்ஸும் கிளியர் பண்ணுறது எனக்கும் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஓகேவா? Okay viewers, kindly note this all the topics. Okay, all of you hope clear this topic. Thanks for listening and thank you all the very best.